ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப எளிமையான ஒரு குழம்பு வெரைட்டி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன டிஃபன் பண்ணாலும் சரி, லஞ்சுக்கு எந்த மாதிரி ரைஸ் வச்சிங்கனாலும், ஒயிட் ரைஸ் எதுக்காக இருந்தாலும், ஈவன் டின்னருக்கு நீங்கள் சப்பாத்தி, கோதுமை தோசை அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டான, அதே நேரத்தில் குறைவான பொருளை வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு குழம்பு வெரைட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 5 தக்காளி எடுத்திருக்கேன். 5 தக்காளியை இந்த மாதிரி நீல சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ரொம்ப ருசியாக இருக்குங்க. ஆனால் 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை பண்ணிடலாம். அடுத்ததாக இதுக்கு நமக்கு தேவை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம். இது நான் 4 பேர்த்துக்கு செய்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம இதில் காரத்துக்காக காஞ்ச மிளகா சேர்க்க போகிறோம். ஒரு 6லேருந்து 7 மிளகா பக்கம் போடுறேன். இதில் வந்து காரத்துக்கு நம்ம காரப்பொடி போட போகிறதில்ல, காஞ்ச மிளகாயோட காரம் மட்டும்தான். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். இது ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக இதுக்கு நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய்க்கு அப்புறமா ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு 10 பல் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இவ்வளோதாங்க. இந்த 5 பொருளை வச்சு தான் நம்ம இந்த குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுந்து போட்டு தாளிக்க போகிறோம். அவ்வளோதான். இது இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ண போகிறேன். சும்மா ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும், அதிகம் தேவையில்லை. எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடித்ததும் இதில் 1/2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு. இப்போது இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு அண்ட் கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும், 1 நிமிஷம் போதும், 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் வேணால் வெங்காயத்தை பொடி பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ண அந்த மிளகாயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மிளகாயை கிள்ளி போட்டு இந்த செய்கிற இந்த மசியல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, காரப்பொடி சேர்த்து பண்ணுறதை விட. அடுத்ததாக நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பை கூட நீங்கள் இப்போவே சேர்த்துடலாம். பட் நமக்கு மசியலாக வரும்போது கொஞ்சம் குறைஞ்சி வரும். உப்பு வந்து பார்த்த அளவாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வதங்கியிருக்கு. அப்படியே அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டேன். வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்க போகிறோம். மஞ்சப்பொடி இப்போ ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சப்பொடியை வந்து சேர்த்து செய்யுங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்ச் மட்டும் தான் சேர்க்கணும், அதிகம் வேண்டாம். இது சேர்த்தாட்டாலும் பரவாயில்ல, சேர்த்துனீங்கனாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம், மசியல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம இதை கடையணும். கடையிறதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஹேண்ட் மிக்சர் வச்சுருக்கேன். அதை வச்சு நான் இப்போ அப்படியே கடைஞ்சிக்க போகிறேன். ஹேண்ட் பிளண்டரில் சூடாகவே பண்ணலாம், ஒன்றும் பண்ணாது. நீங்கள் மத்து வச்சு கூட கடைஞ்சிக்கலாம். நான் மத்து வச்சு கடையிற மாதிரி இருந்தால் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றணும். ஸோ அதனால் இந்த ஹேண்ட் மிக்சர் வச்சு கடைஞ்சிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கடைஞ்சால் போதும். இது நீங்கள் சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடவும் சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சைட் பை சைடாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு எல்லாம் தாளித்து போட்டுட்ருக்கேன். பார்த்தீங்களா? தாளிச்சிட்டு அதோடு வந்து முருங்கைக்கீரை போட்டு நல்லா வதக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அடை தோசை தான் ஊற்ற போகிறேன். அடைக்குள்ளே சேர்த்துட்டு அடை தோசை ஊற்ற போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியான அடை தோசை கூட சூப்பரான நம்ம செஞ்சுருக்கிற தக்காளி மசியல். எப்பயுமே நம்ம அவியல்,
அப்படி இல்லைன்னா தயிர், நான் தயிர் வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காய் சட்னி பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். பட் ஒரு டைம் இந்த மாதிரி தக்காளி மசியலோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா காரசாரமாக வச்சுக்கணும். தக்காளி மசியல் வந்து காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு அடை தோசை வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைங்கிறவங்க பார்த்து செக் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பர் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாவு அரைச்சி சுட்டிங்கன்னா பாருங்கள், அப்படியே சென்டரில் வச்சு அப்படியே தொட்டு சாப்பிட வேண்டியதான். சூப்பராக நம்மளோட தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி காலையில் செஞ்சிட்டிங்கன்னா 3 வேளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டேயோடு யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்தாமல் யார் வேணாலும் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியான அண்ட் அதே நேரத்தில் ரொம்ப சுவையான இந்த தக்காளி மசியலை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்மில் அழுத்தி விட்டுருங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.